தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமே அழைப்பின் மேன்மை. 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள எங்கள் பரலோகத்து நல்ல தகப்பனே, இந்த அதிகால வேளையிலும் பரிசுத்தத்தின் மேன்மையை குறித்து எங்களுக்கு விளக்கி கூறுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயலில் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவரது மகனாக மகளாக அழைத்திருக்கிறார். காரணம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் அவரது சம்பத்து, சொத்தாக இருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நமது நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்வில் அந்தரங்கமாய் செய்யும் பாவங்களையும் தேவன் அறிகிறார். ஒருவேளை நமது கணவர் அல்லது மனைவிக்கு மறைவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மறைவாக இருக்கலாம். நம்மை உருவாக்கி தாயின் கருவிலையை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இன்று நாம் நமது அவயவங்களை எல்லாம் கர்த்தரிடம் சமர்ப்பிப்போமா? நான் பரிசுத்தமானதை பார்க்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். என் செய்கை, சிந்தனை, நடை எல்லாம் பரிசுத்தமாக இருக்க உதவும் என்று கெஞ்சுவோம். பிரியரே, யோசேப்பின் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு இருந்தது. ஆனால் அவர் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் அந்த அழைப்பு அசுத்தமாக இருந்திருக்கலாம். போர்த்திபாரின் மனைவி பாவத்திற்கு அழைத்த போது அவர் சொன்ன வார்த்தை, நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்டார். எனவே தேவன் அவரை உயர்த்தினார். நாமும் நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமா? நிச்சயம் நம்மளையும் உயர்த்துவார். ஆமேன்.